ஓகே. இப்போ நம்ம வந்து கைடில வந்து 4வது டெஸ்ட் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணேன். பாஸ் ஆயிடுச்சு. சரி ஓப்பனே ஆகல. டைமே வரல. ஆனா 1 நிமிஷம் டைம் ஆயிட்டுக்குது. இப்பயும் வரலையா? ஓகே. 10 நிமிஷம் 29 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே 8 பேர் இருக்காங்க. 8 ஸ்டோரி பில்டிங்கில் இருக்காங்க. ஓகே லோவர் மோஸ்ட் ஃப்ளோரு. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே சூப்பரான கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இது போடுவோம். பட் ஏன்னா இங்கே பசில் சீட்டிங் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து போடுவோம். என்னது இது வந்து சம் அந்த இதுதானே சிலாஜிசம். ஸோ எல்ஆர்டிஎம்னா என்ன வரும்? சம் எல் ஆர் நாட் எம். ஸோ சம் எல் ஆர் நாட் எம். ஓகே எம் அண்ட் என்னா நோ எம் இஸ் என். ஓகேவா? ஸோ நோ எம் இஸ் என். இது என்னது n% ஓனா ஆல் என்ஆர் ஓ. ஆல் என்ஆர் ஓ. ஓ ஹேஷ் பினா ஒன்லி எ ஃபியூ ஓஆர் பி. ஓகேவா? ஸோ ஒன்லி எ ஃபியூ ஓஆர் பி. பி அட் கியூனா சம் பி ஆர் நாட் கியூ. ஓகேவா? ஓகே கன்க்ளூஷன் ஆல் எம் பீயிங் பி இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் எம் பீயிங் பி இஸ் எ பாசிபிலிட்டி. யா இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஸோ வரலாம். ஆல் பிஆர் ஓ. ஸோ ஆல் பிஆர் ஓ வருமா? வராது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே நெக்ஸ்ட்டு A% B. A% B என்ன? ஆல் ஏ ஆர் பி. ஓகேவா? ஓகே பி டாலர் சினா சம் சி ஆர் நாட் பி. ஸோ சம் சி ஆர் நாட் பி. ஓகேவா? ஸோ சம் சி ஆர் நாட் பி. சி ஹேஷ் டினா ஒன்லி எ ஃபியூ சி ஆர் டி. ஸோ ஒன்லி எ ஃபியூ சி ஆர் டி. டி அட் இனா சம் டி ஆர் நாட் டி. ஸோ சம் டி ஆர் நாட் இ. ஓகேவா? ஓகே E% எஃப்னா ஆல் இ ஆர் எஃப். ஸோ ஆல் இ ஆர் எஃப். ஓகேவா? ஓகே சம் டி ஆர் என்னது சம் ஐயோ சம் டி பீயிங் எஃப் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சம் டி பீயிங் எஃப் இஸ் எ பாசிபிலிட்டி. யா பாசிபிலிட்டி தான். ஆல் சி பீயிங் எஃப் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் சி பீயிங் எஃப் இஸ் எ பாசிபிலிட்டி. யா பாசிபிலிட்டி தான். ஸோ ரெண்டுமே ஃபாலோஸ். போடு யார் கேட்பாங்க? ஓகே இங்கே என்னது ஐ ஆஸ் ஜே. ஐ ஆஸ் ஜேனா என்ன? ஒன்லி எ ஃபியூ ஐ ஆர் ஜே. ஒன்லி எ ஃபியூ ஐ ஆர் ஜே. ஜே டாலர் கேனா சம் கே ஆர் நாட் ஜே. ஸோ சம் கே ஆர் நாட் ஜே. எல் அட் எம்னா சம் எல் ஆர் நாட் எம். ஸோ சம் எல் ஜே எல்லா ஜே கே. கே அண்ட் எல்னா நோ கே இஸ் எல். பாயிண்டே விட்டுக்கிறோம். ஸோ நோ கே இஸ் எல். நோ கே இஸ் எல். எல் அட் எம்னா சம் எல் ஆர் நாட் எம். ஸோ சம் எல் ஆர் நாட் எம். M% என்ன? ஆல் எம் ஆர் என். சம் ஜே ஆர் எம். ஜேவும் எம்மும் சம் கண்டிஷனில். நோ எல் பீயிங் கே இஸ் எ பாசிபிலிட்டி. நோ எல் பீயிங் கே இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா கே அண்ட் எல்னா என்ன மீனிங்? கே அண்ட் எல்னா நோ கே இஸ் எல். ஸோ நோ கே இஸ் எல்னு தெரியும். நோ எல் பீயிங் கே இஸ் எ பாசிபிலிட்டி. யா பாசிபிலிட்டி தான். இதுதான் இங்கே கிடையாது. ஸோ இது இருக்குது இங்கே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ். எனக்கு தெரிஞ்ச வச்சே போடுறேன். அது கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ஸோ 8 பேர் இருக்காங்க. ஒரு லீனியர் ரோவில் உட்காந்துருக்காங்க. சேம் ரோ நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ இருக்கட்டும். ஸோ ஓகே இருங்க. இது என்னது இவ்வளோ பெருசு கொடுத்துச்சு கண்டிஷன்லாம். ஆடியோ ஓகே the letters are numbered as a single digit prime number from left to okay and the lovers letters which come immediately after the vowels as per the okay ஓகே இது புரியதுக்கு வந்து சில காலங்கள் ஆகும். ஆனால் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ஆல்ஃபா இது என்னது கோடிங் என்னது இன்புட் அவுட்புட். ஓகே கவுண்டர் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்களா? எதை மாற்றிருக்காங்களே தெரியலையே. ஓகே ஏபிசிடி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் ஆப்போசிட் லெட்டர் மாற்றிருக்காங்க. புரியுதா? எஃப்க்கு ஆப்போசிட் லெட்டர், யூக்கு இதுக்கு ஆருக்கு ஆப்போசிட் லெட்டர் இது. அப்புறம் ஏன் ஓகே ஒன்று டு ஒன்று மாற்றிருக்காங்களா? அப்போ டீக்கு ஆப்போசிட் லெட்டர் டி. அதாவது இது ஆப்போசிட் மாற்றிருக்காங்க, இது அப்படியே விட்டுக்கிறாங்க. இது ஆப்போசிட் மாற்றிருக்காங்க, அது அப்படியே விட்டுக்கிறாங்க. அந்தமாரி அப்படியே விட்டு விட்டு இன்னொன்று விட்டு விட்டு மாற்றின்னு வைக்கிறாங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் புரிஞ்சிச்சு. இப்போ எழுதிடுவோமா? ஸோ ஏபிசிடிஇ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே KLM NOPQ R S T U V W X Y Z. ஓகே ஒன்று டு ஒன்று மாற்றிருக்காங்க. ஸோ அதானே அப்படி தானே போயிருக்கு. எஸ்ஸுக்கு ஆப்போசிட் லெட்டர் ஹெச் கரெக்டாக. ஓகே சிக்கு ஆப்போசிட் மாற்றலையா? மாற்றிக்கிறாங்களே. ஓகே ஜிக்கு ஆப்போசிட் டிஏ. ஓகே சிக்கு ஆப்போசிட் ஆரா ஓக்கு ஆப்போசிட் எல்லு. ஓகே ஆருக்கு ஆப்போசிட்
ஆறுக்கு ஆப்போசிட் என்ன? இரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. இதுலயும் 7 தான் இருக்கு. சிக்கு ஆப்போசிட் எக்ஸு. ஓ அப்படியே விட்டாங்க. ஸோ வவல்ஸ்லாம் அப்படியே விட்டுறணுமா? என்ன கதைனே தெரியலையே. யூக்கு ஆப்போசிட்ல எஃப்பு. எண்ணுக்கு ஆப்போசிட்ல என் அப்படியே விட்டாங்க. டிக்கு ஆப்போசிட்ல ஜிஏ. இ அப்படியே விட்டாங்க. ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ. சரி ரைட்டு. பி. பிக்கு ஆப்போசிட்ல கே. ஏக்கு ஆப்போசிட்ல எக்ஸா? 3, 4, 5, 6, 7 தான்டா இருக்குது இதுலயும். இது என்னடா கதையாகுது உங்களுது? யூவு, எஃப்க்கு ஆப்போசிட்ல யூவு. யூ அப்படியே விட்டாங்க. ஆருக்கு ஆப்போசிட்ல ஐஏ. ஓகே இது அப்படி பண்ணியிருக்காங்க. திரும்ப இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஆருக்கு ஆப்போசிட்ல ஐஏ. ஈக்கு ஆப்போசிட்ல எஸ்ஸா? ஈக்கு ஆப்போசிட்ல 2 லெட்டர் விட்டு எஸ்ஸு. அப்போ இங்கே என்ன மாறிச்சு? சி வந்து எக்ஸா மாறிச்சா? சிக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் இருக்கு. ஏக்கு ஆப்போசிட்ல ஜெட்டா? ஓகே. ஜிக்கு ஆப்போசிட்ல ஏவா? சூப்பர். அருமையான கேள்வியில் உட்காந்துருக்கோம். ஓகே வாழ்த்துக்கள். ஓகே 8% இருக்காங்க. 5, 20ஆம் தேதியில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒன்று wrote exam on each date, only 2% wrote exams in each month. Each person like different symbols. ஓகே சிம்பிள்ஸ்லாம் பிடிக்குது. ஸோ ஓகே பிடிக்கிட்டோம். ஓகே if all the digits are arranged in ascending order from left hand. ascending order என்ன வரும்? 1, 2, 2, 3, 4 ஒரு டைம் தான் இருக்குது. 5, 5, 6 1 டைம் இருக்குது. ஒரு டைம் தான் இருக்குது 6. அப்புறம் 8 ஒரு டைம் தான் இருக்குது. 9, 9, 9 எத்தனை நம்பர் இருக்குது? 4, 5, 7, 10, 13 எத்தனை இருக்கு? 5, 8, 12 தான் இருக்குது. அப்போ என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3, 4 டைம் 9 வரும். ஓகே இப்போ 4 டைம் 9 வரும். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் த டிஜிட்ஸ் which are fourth from the left hand, okay, and third from the right hand, okay. ப்ராடக்ட் ஆஃப் த ஆவரேஜ். ஸோ 3க்கும் 9க்கும் ஆவரேஜ் எடுத்தால் 6. அந்த ஆவரேஜ் டிஜிட்ஸ் ஆஃப் த விச் ஆர் ஃபிஃப்த் ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஃபிஃப்த் ஃப்ரம் ரைட் என்ன? 8. அண்ட் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் என்ன? 2, 10. ஸோ 5. ஆரஞ்சு என்ன? 30. ஓகே அங்கே எழுதுதான் எழுதிருக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் இங்கேயும் யூஸ் ஆகிருக்கும். ஓகே if all the letter change into second successive letter as per the alphabetic letters, then arrange the alphabetic letter then within the order which are the following words are will which is immediately followed preceded by consonants. சரி மாற்றினா எப்படியுமே நமக்கு என்னவா மாறும்? செகண்ட் சக்ஸஸிவ் தான் மாறும். அப்போ மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்? அரேஞ்ச் பண்ணிடுவோம். ADENTW. ஓகேவா? இப்போ செகண்ட் சக்ஸஸிவ் லெட்டராக மாற்றினா இது எதெல்லாம் வவுலாக மாறும்? ABC இது மாறாது. DEF இது மாறாது. EFG மாறாது. EFG எல்லாமே கான்சனண்ட்டாக மாறிடும். NOP இது வராது. TUV இப்போ V வருமா? NOP when which of the following words have vowel is which is immediately preceded by consonants. அப்போ இது வருமா? செகண்ட் சக்ஸஸ் லெட்டர்ஸா? அப்போ யூவினா இதுவும் வவுல் வராது. எதுவுமே வவுல் வராது. ஸோ இது ஃபஸ்ட்டில் வராது. ஓகே AEMRST இது BCD வரும். EFG இது வவுலாக மாறாது. வவுலாக மாறுமா? மாறாது. MNO ஸோ இது ஓவா மாறுமா? FG இதில் வரும் ஆன்சர். ஓகே ACEGHN DEF வருமா? சரி DEE BC இதுலேயும் வரும். ஆன்சர் 2 and 3 கரெக்டா? அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே இது என்னது? ரேங்கிங் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இத்தனை கோடிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் ரேங்க் செகண்ட் ஹையர் ரேங்க் டு பி. ஓகே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது 6 பேர் இருக்காங்க. ஹேவ் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ். ஓகே no 2 persons secured the same rank in same competitions and none of the person got the same rank in more than one competition. ஓகே அப்போ 6 பேருமே 6 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்கணும். ஓகே நல்ல கொஸ்டின். 2 3 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். வந்துச்சுன்னா ஆன்சர் போடுவோம். ஓகே என்ன கேள்வினா ரேங்கிங்கா? ரேங்க் 1 இஸ் த ஹையஸ்ட் ரேங்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ, அடுத்து டான்ஸிங், அடுத்து ஸ்பீச்சு, அடுத்து ஸ்போர்ட்ஸு, அடுத்து டான்ஸ். கரெக்டாக? இன்னொரு காம்படிஷன் இருக்குமே. ஏன்னா 6 காம்படிஷன் தான் 6 பேர் வரும். 5 காம்படிஷன் தானா? அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? PQRSTU. ஓகே டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸு. எத்தனை ரேங்க் வரும்? 6 ரேங்க் வரும். 1 2 3 4 5 6. ஓகே ஒருத்தர் ஒரு ரேங்க் வாங்கணும். ஒரே ரேங்க் வந்து வேறு இது எக்ஸாமில் வந்து வேறு சப்ஜெக்டில் வேறு காம்படிஷன் வந்து வாங்கக்கூடாது. அப்படி தானே கொடுத்துருக்கான். ஓகே இது வந்து சுடோக்கு மாதிரி. சுடோக்கு நிறைய சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் போடுவாங்க.
ஓகே. 6 பெர்சன்ஸ் டிஃபரெண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ? இங்க க்ளூ இருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் படிப்போம். எஸ் அட் கியூ. எஸ் அட் கியூனா எஸ்ஏல வந்து எஸ் சாரி அப்படியே ரிவர்ஸ்ல குடுத்துருக்கான். கியூ செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் ஹையர் டு ஏ அப்படின்னா, இப்போ எஸ் கியூ தேர்ட் ரேங்க் ஹையர் டு கியூ. கரெக்ட்டா? 3 ரேங்க் ஹையர் டு கியூ. கியூ ஹேஷ் டி. கியூ ஹேஷ் டினா கியூ செக்யூர்ட் இமிடியேட்லி ஹையர் ரேங்க் டு கியூ செக்யூர்ட் இமிடியேட்லி ஹையர் ரேங்க் டு டி. ஓகே. ஸோ கியூ செக்யூர்ட் ஹையர் ரேங்க் டு டி. டி டாலர் பி. டி டாலர் பினா பி செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு டி. அப்போ பி இங்க வருமா? தேர்ட் ரேங்க் லோயர் டு டி. ஓகே. பி அண்ட் யூனா என்ன வரும்? பி செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு யூ. பி செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டுனா யூ இங்க வருமா? ஓகே வரும். யூ அட் ஆர்னா என்ன வரும்? யூ சாரி ஆர் செக்யூர்ட் தேர்ட் ஹையர் ரேங்க் டு யூ. அப்போ ஆர் செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் டு யூ. கரெக்ட்டா? ஆர் கியூ டி யூ எஸ் பி. கரெக்ட் தானே? ஓகே. அடுத்த பாயிண்ட். யூ டாலர் யூ டாலர் யூ டாலர் யூ டாலர் யூ டாலர் டீனா டி செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு டி செக்யூர் தேர்ட் ரேங்க் லோயர் டு யூ. டி அண்ட் ஆர்னா அண்ட் எங்க இருக்கு? டி செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு ஆர். அப்போ ஆர் இங்க வருமா? ஓகே. ஆர் ஆஷ் எஸ்னா என்ன வரும்? ஆர் செக்யூர்ட் இமிடியேட்லி ரேங்க் ஹையர் டு எஸ். ஓகேவா? ஸோ ஆர் செக்யூர்ட் இமிடியேட்லி ரேங்க் ஹையர் டு எஸ். பி கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பி கிரேட்டர் மீன்ஸ் ஏ டசன்ட் செக்யூர் த லோயஸ்ட் ரேங்க் அப்படின்னா பி வந்து லோயஸ்ட் ரேங்க் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நமக்கு பி லோயஸ்ட் ரேங்க் கிடையாது. நல்லா கவனிங்க. ஸோ அப்போ எப்படி போடக்கூடாதுன்னா, இப்போ யூஆர்எஸ்டி கண்டினியூவாக வரணும். சரியா? யூஆர்எஸ்டி இங்கே வருமா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஆர்எஸ்டின்னு வச்சா நான் இங்கே பி இங்கே போடணும். கரெக்டாக? ஓகே. யூஆர்எஸ்டி நீங்கள் வச்சா பி இங்கே போடக்கூடாது, பி இங்கே தான் போடணும். கரெக்டாக? அப்போ ஆர் இங்கே தான் போடணும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, இல்லை எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பி இங்கே வராது. அப்போ ஆக மொத்தத்தில் பி இங்கே வரும், இல்லை இங்கே வரும். கரெக்டாக? ஏன்னா யூஆர்எஸ்டி நல்லா கவனிங்க. யூஆர்எஸ்டின்னு வச்சா இது மேட்ச் ஆகல. யூஆர்எஸ்டின்னு வச்சா இங்கே மேட்ச் ஆகுது. பி இங்கே வைக்கக்கூடாது, பி இங்கே வைக்கணும், ஆர் இங்கே வைக்கணும். ஓகேவா? யூஆர்எஸ்டின்னு வச்சா பி இங்கே வைக்கணும், ஆர் இங்கே வைக்கணும். ஸோ 2 பாசிபிலிட்டி போகுது. ஓகே. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஆர்டரில் வரும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பி கிடையாது. ஓகே இருக்கட்டும். இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக போகுது. ஓகே. ஆர் அண்டு பினா ஆர் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு பி. ஸோ ஆர் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு பி. பி பர்சன்டேஜ் கியூனா பி பர்சன்டேஜ் கியூனா ஒன்றுத்துக்கும் போய் பார்க்கலாம். ஐயோ பி பர்சன்டேஜ் கியூனா பி செக்யூர்ட் இமிடியேட்லி லோயர் ரேங்க் டு கியூ. ஸோ பி செக்யூர்ட் இமிடியேட்லி லோயர் ரேங்க் டு கியூ. டி டாலர் யூனா யூ செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு டி. யூ செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு டி. ஓகேவா? ஸோ இப்படி வருமா? ஓகே. என்ன கிடையாது? யூ வந்து நமக்கு லோயஸ்ட் ரேங்க் கிடையாது. ஸோ யூ லோயஸ்ட் ரேங்க் கிடையாதுன்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் டி இங்கே வச்சேன்னா 1, 2 விட்டு யூ லாஸ்ட் ஆயிரும். ஆனால் யூ லாஸ்ட் ரேங்க் கிடையாது. அப்போ நான் டி இங்கே வச்சேன்னா யூ இங்கே வைக்கலாம். கரெக்டாக? அப்போ டி இங்கே வச்சேன்னா யூ இங்கே வருமா? வேறு எதுவும் வழி இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வரலாம். பட் என்ன பாயிண்ட்னா, இப்போ நான் டி கியூ பியூஆர்னு வைக்க முடியாது. ஆனால் டி கியூ பியூஆர்னு வைக்கலாம். இப்படி வச்சா மட்டும்தான் எனக்கு என்ன வரும்? எஸ் வந்து இங்கே வரும். ஏன்னா இந்த கியூவும் சேமாக மேட்ச் ஆகக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ யோசிங்க. நான் என்ன சொன்னேன்? யூஆர்எஸ்டி இங்கே வைக்கலாம்னு சொன்னேன். கரெக்டா? ஓகே. ஆனால் ஆர் இங்கே போக முடியாதுன்னு அவனே சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம ஆர் இங்கே போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆர் இங்கேயும் வராது. அப்போ என்ன வரும்? யூஆர் சாரி யூஆரா? ஓ ஓகே ஓகே. இதே தெரியாமல் ரொம்ப நேரமே வச்சுருந்துக்கிறேன். எஸ் தானே? சாரி யூஆர்எஸ்டினா என்ன இருக்குது? பி கியூ இருக்கா? ஓகே. யூஆர்எஸ்டி பி இங்கே போட்டு கியூ இங்கே போட்டுக்கலாம். ஓகே. யூஆர்எஸ்டி பிக்யூ எல்லாமே செட் ஆகுதுடா. யூஆர்எஸ்டி பிக்யூ. சரி ஓகே. அது அப்படியே கரெக்டும். இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்போர்ட்ஸா? டி மேலே ஒரு கோடு கியூ. டி செக்யூர் செகண்ட் ரேங்க் ஹையர் டு யூ. ஸோ டி செக்யூர் செகண்ட் ரேங்க் ஹையர் டு யூவா? ஓகே. யூ ஆஷ் கியூனா யூ செக்யூர்ட் இமிடியேட்லி ரேங்க் ஹையர் டு கியூ. ஓகே ஓகே. கியூ அண்ட் ஆர்னா என்ன வரும்? கியூ செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு ஆர். கியூ செகண்ட் ரேங்க் லோயர் டு ஆர். ஆர் டாலர் பி அப்படின்னா பி செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு ஆர். பி செக்யூர்ட் தேர்ட் ரேங்க் லோயர் டு ஆர். டிஆர் யூக்யூபியா? ஸோ டிஆர் யூக்யூபின்னு வைக்க முடியாது. ஏன்னா டி இங்கே வராது. ஸோ டிஆர் யூக்யூபி. கரெக்டாக? ஸோ இப்போ பி இங்கே வச்சுச்சுன்னா நான் பி இங்கே வைக்க யோசிக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? எஸ் இங்கே வருமா? ஸோ எஸ் இங்கே வர மாதிரி நான் யோசிக்கக்கூடாது. அப்போ எப்படி யோசிக்கணும்? இப்போது யூஆர்
ஏய் எஸ் இல்லடா, கியூடா. யூ சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. ஓகே, ஆர் ஆஷ் யூ. ஆர் செக்யூர்ட் இமிடியேட்லி ஹையர் டு யூ. ஸோ ஆர் செக்யூர்ட் இமிடியேட்லி ரேங்க் ஹையர் டு யூ. ஒரு பாயிண்ட் படிக்கிறதுக்குனே போதும் ஆகி போகுது. யூ அண்டு டீனா யூ செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு டி. அப்போ யூ டி இங்கே வருமா? எஸ் அண்டு கியூ. எஸ் அண்டு கியூனா என்ன வரும்? எஸ் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு கியூ. ஸோ எஸ் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு கியூ. ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கியூஎஸ் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன தெரியும்? டிஆர்யூ வந்து சேமான ஆர்டர்னு தெரியும். ஸோ டிஆர்யூ இங்கே வைக்க முடியாது, டிஆர்யூ இங்கே வைக்கலாம். ஆனால் கியூ ஒன்று விட்டு எஸ் வைக்க முடியாது. ஸோ டிஆர்யூ இங்கே வச்சா, டிஆர்யூ இங்கே வச்சா கியூ ஒன்று விட்டு எஸ் இங்கே வைக்க முடியாது. ஸோ டிஆர்யூ இங்கே வைக்கலாமா? டிஆர்யூ கியூ ஒன்று விட்டு எஸ். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? பி இங்கே வரும். ஓகேவா? எதுவும் மேட்ச் ஆகுதா? எதுவும் மேட்ச் ஆகல இப்போ வரைக்கும். ஓகே, who among the following person doesn't secure first and sixth rank in any of the competition? ஃபர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் ரேங்க் வந்து யாருமே வாங்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பி எப்பயாவது வாங்கியிருக்கானா? இப்போ இங்கே தான் வாங்கணும். யூ எங்கேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கானா? வாங்க. சிக்ஸ்த் ரேங்க் டி எப்பயும் வாங்கியிருக்கானா? வாங்க வைக்கலாமா? யூஆர்எஸ்டி. இது சும்மா போட்டு பார்ப்போம். யூஆர்எஸ்டி தப்பு. எஸ் இங்கே வரக்கூடாது. சரி, அடுத்த பாயிண்ட். யூஆர்எஸ்டி எது மேட்ச் ஆகுதா? யூ எங்கேயும் மேட்ச் ஆகல, ஆர் எங்கேயும் மேட்ச் ஆகல, எஸ் எங்கேயும் மேட்ச் ஆகல, டி எங்கேயும் மேட்ச் ஆகல. ஓகே, இப்போ பி இங்கே வரணுமா? இங்கே என்ன வரணும்? கியூ வரணுமா? ஓகே, முடிஞ்சு தான் ஆன்சர். ஓகே, பி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். ஸோ பி வராது. யூ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலை, டி வந்து எதுலையுமே லாஸ்ட் ரேங்க் வாங்கலை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். Who among the following persons secured the second highest average rank? Second highest average rank among all competition, and which competition the person secured first rank? செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரேங்க்கா? யாரா நீங்களாம்? ஓகே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டதுக்கே எனக்கே இப்படி அடிக்கிறீங்களாடா? கியூ ஒரு செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரேங்க்கா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிக்கிறீங்களாடா? பி ஸ்போர்ட்ஸு, பி டிராயிங்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. எஸ் ஸ்பீச்சு, கியூ. Who among the following persons secured the second highest average rank? ஆவரேஜ் ரேங்க்னா ஸோ ஒன் எடுத்தா யார் செகண்ட் ஹையஸ்ட்டு? இப்போது இங்கே பாரு, ஆறு ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கியிருக்கான், பி செகண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ எஸ்ஸு தான் வாங்கலை, டி வாங்கியிருக்கான், கியூ வாங்கியிருக்கான். அப்போ எஸ் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரேங்க். ஏன்னா இவன் இங்கே வாங்கலைல்ல. இப்போ எஸ் ஸ்பீச். ஆனால் சத்தியமாக நான் யோசிக்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, அவ்வளோதான் விபூதி வச்சிட்டாங்க எனக்கு. இந்த மியூசிக் காம்படிஷன் இஸ் கண்டக்டட். பா சத்தியமாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம்லாம் நெருப்பு தான் சாவான். ஓகே, யூ பர்சன்டேஜ் பி. ஸோ யூ பர்சன்டேஜ் பினா யூ ரேங்க் இமிடியேட்லி லோயர் டு பி. சரி ரைட்டு. பி அட் டீனா டி செக்யூர் தேர்ட் ரேங்க் ஹையர் டு பி. ஸோ டி செக்யூர் தேர்ட் ரேங்க் ஹையர் டு பி. எஸ் அண்ட் ஆர். ஸோ எஸ் அண்ட் ஆர்னா எஸ் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு ஆர். ஸோ எஸ் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் லோயர் டு ஆர்னா எஸ் இங்கே வச்சு ஆர் இங்கே வைக்கலாம். வேறு எதுவும் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒரே வழி தான். ஆர்டிஎஸ் கியூபியூ இருக்கு. ஓகே, ஐபிஎஸ் பிஎம்ஐஸில் கூட இப்படிலாம் கேட்கலா? ஓகே, 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மினிமம் 2 பர்சன்ஸ், மேக்ஸிமம் வந்து 4 பர்சன்ஸ். ஸோ ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ. ஓகேவா? ஓகே, மினிமம் 2 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 4 பேர் இருக்கலாம். எல் பெயிண்டிங் சேம் கலர் ஆஸ் என். ஸோ எல்லும் என்னும் சேம். ஓகேவா? ஓகே, போத் எம் அண்ட் என் ஆர் பெயிண்டிங். எம் இஸ் நாட் ரெட். ஸோ எம் ரெட் கிடையாதுன்னா நான் எப்படி வைக்கிறேன்னா எம் பிங்க்கில் வச்சு எம் இஸ் நாட் பெயிண்டிங் ரெட்டு. எல்ஆர் எம் பெயிண்ட் சேம் கலர் ஆஸ் கியூவா? எல்லும் எம்மும் கியூக்கு ஈக்குவலாக கிடையாது. ஓகே, எம் வந்து பெயிண்டிங் ரெட்டு கிடையாது. அப்போ எம் பிங்காக இருக்கலாம், எம் ப்ளூவாக இருக்கலாம். ஓகே, எம் பிங்காக இருந்தால் என் ரெட்டாக இருக்கலாம், எம் பிங்காக இருந்தால் என் ப்ளூவாக இருக்கலாம். ஓகே, எல்ஆர் எம் பெயிண்ட்ஸ் சேம் கலர் ஆஸ் கியூ. as many persons paint red as pink. ஓகே, ரெட்டும் பிங்க்கும் சேமு. டி பெயிண்ட்ஸ் சேம் கலர் ஆஸ் ஒன்லி 2 பர்சன்ஸ். ஸோ டி பக்கத்தில் ஒன்லி 2 பர்சன்ஸ் தான் வரணும். ஸோ டீயில் வந்து 3 பேர் தான். டி அண்ட் யூ பெயிண்ட் த சேம் கலர். ஸோ டி அண்ட் யூ பெயிண்ட் த சேம் கலர்.
பட் நாட் as Q. ஸோ Q வந்து இதில் வராது. S is 1 less than the number of persons painting as P. ஸோ 10 பேர் இருக்காங்கன்னா, இதில் ஒன்றுத்துல 3 பேர் தான் இருக்காங்கன்னா 3, 3, 4 வரலாம். இல்லை அப்படி தான் வர முடியும். கரெக்டா? ஏன்னா 2, 2, 3ன்னு வராது. ஸோ 3, 3, 4. அப்போ இன்னொன்னுத்துலேயும் 3 தான் இருக்கும். இன்னொன்னுத்துல வந்து 4 இருக்கும். அப்போ ரெட்லேயும் பிங்க்லேயும் தான் என்ன கலர் இருக்கும் நமக்கு? சேம் நம்பர் ஆஃப் கலர் இருக்கும். கரெக்டா? ஓகே. M வந்து Q கூட வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ TU வந்து பிங்க்ல வைக்கலாம். எங்கெங்கேயோ போதாடா. ஓகே. O doesn't paint same color as P. இதில் ஈஸியாக கேட்கும் போதே தெரிஞ்சேன். ஓகே. வேர் M is not painting red. இது மட்டும் தான் தெரியுது. L is painting same color as N. Both M and N are painting same colors. Painting different colors. நல்லா வருவீங்களா நீங்களா? ஓகே. இப்போ TU போனோம்னா நமக்கு ரெட்டும் கியூவும் தான் சேம் கலர். கரெக்டா? அப்போ TU இங்கே போட முடியுமா? இங்கே போடலாம். கரெக்டா? ஓகே. TU ரெட்டும் பிங்க் தான் சேம் கலர். ஸோ TU இங்கே போட முடியாது. நம்ம TU இங்கே போடலாம். கரெக்டா? கரெக்ட். ஓகே. கரெக்டாக தானே? ரெட்டும் பியூவில் தான் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஏன்னா 3, 3 இன்னொருத்தர் வந்து 4. ஓகே. TU இங்கே போட முடியாது. ஸோ TU இங்கே போடலாம். வேற என்ன? வேற எதுவும் இடிக்குதா? T and U பட் நாட் as Q. ஸோ TUவும் சேமு பட் நாட் as Q. ஸோ Q வந்து அதில் வரக்கூடாது. ஒன்லி த நம்பர் ஆஃப் பர்சன் பெயிண்டிங் வித் S இஸ் 1 less than நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெயிண்டிங் as P. ஸோ அப்போது எஸ்ல வந்து 3 பேர் இருக்கணும். Pயில் வந்து 4 பேர் இருக்கணும். கரெக்டா? ஓகே. Pயில் 4 பேர் இருக்குன்னா அப்போ P வந்து இங்கே தான் வைக்கணும். போடு அவங்க கேட்பான். P வந்து இங்கே தான் வைக்கணும். எஸ் வந்து 3 பேர் தான். ஸோ எஸ் வந்து 3 பேர் தான் அப்படின்னா நம்ம எங்கே எஸ் வைக்க முடியும்? இங்கே தான் வைக்க முடியும். ஓகே. எஸ் 3 பேர் தான் வேற எங்கே வைக்க முடியும்? இங்கே 2 இடத்துல வைக்கலாம், இங்கே 2 இடத்துல வைக்கலாம், இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இங்கே என்ன வரும்? Q தானே வரும். மீதி எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே இங்கே வரும். O doesn't paint same as O. ஸோ அப்போ O இங்கே வராது. ஓகே. இப்போ O இங்கே வராதுன்னா இப்போது O இங்கேயும் வரக்கூடாது. O இங்கே வரக்கூடாது. அப்போ O 2 இடத்துல தான் இங்கே வரணும். ஓகே. LM இருக்க இடத்துல Q வராது. LM இருக்க இடத்துல Q வராதுன்னா Q இங்கே வரும். Q இருக்க இடத்துல TU வைக்க முடியாது. ஸோ TU இங்கே தான் வைக்கணும். ஓகே. இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ O இங்கே வைக்கக்கூடாதுன்னா O இங்கே தான் வைக்கணும். ஓகே. ரைட்டு. S is 1 less than. அப்போ S வந்து 3. அப்போ S வந்து 3. 1 less than number of person painting as P. ஓகே. இங்கே என்ன போட்டுக்கலாம்? LMNOPQRST. போவோம். விச் ஆர் த ஃபாலோயிங் பர்சன் ரெட் கலர். ரெட் கலர் என்னது? QOS. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. நல்ல வேலை தப்பிச்சோம். பெயிண்டிங் ரெட்டு பிங்க்கு ப்ளூ. பிங்க் ரெட்டு ப்ளூ. பிங்க்கு வந்து 3, ரெட்டு 3, ப்ளூ 4. 3, 3, 4. ஸோ 3, 3, 4. ஸோ இந்த ஆப்ஷன். ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் கலர் டஸ் ஆர் பெயிண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஆர் வந்து என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறான்? ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறான். ஆப்ஷன்லாம் கிடையாது, ப்ளூ தான். 4 ஆஃப் த கலர் ஆர் ஃபைல் இன் சர்டன் வே இன் ஃபார்ம் த குரூப் விச் ஒன் டசன்ட் த குரூப். அப்போ QMமும் வேறு வேறு, எல்லும் யூவும் வேறு வேறு, எஸ்ஸும் என்னும் வேறு வேறு, பியும் ஆரும் ஒரே கதை. அப்போ ஒரே கதை இது மட்டும்தான். ஓகே. டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் என்ன? P as Q. Q is 25 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் P. ஓகே. இதில் -10 பண்ணிக்கோ, இதில் +7 பண்ணிக்கோ, இதில் +14, இதில் -11. ஓகே. இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? இது அப்புறம் நான் போட்டதுக்கப்புறம் வெரி ஆயிடுச்சுன்னா 1, 2, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. 3 கொஸ்டின்னாலும் நான் போட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஓகே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஸோ இது வந்து மைனஸா? சரி, ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே. N அண்ட் F. N அண்ட் Fனா என்ன? F இஸ் 26 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் F இஸ் 26 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் N. ஸோ F இஸ் 26 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் N. ஓகே. என்ன இருக்குது? FN எங்கே இருக்குது? N இங்கே இருக்குது. $N. $N என்ன? X இஸ் 19 மீட்டர். சாரி, X இஸ் 19 மீட்டரு. X இஸ் 19 மீட்டர். அதாவது X இஸ் 19 மீட்டர் சவுத் ஆஃப் N. ஸோ X இஸ் 19 மீட்டர் சவுத் ஆஃப் N. ஓகே. R as X என்ன? X இஸ் 11 மீட்டர். X இஸ் 11 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் R. ஸோ X இஸ் 11 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் R. ஓகே. வேற என்ன R கனெக்ட் ஆகுது? K கொஷின் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் R. ஸோ K இஸ் நார்த் ஆஃப் R
16. ஸோ கே இஸ் நார்த் ஆஃப் ஆர் 16. ஸோ கே இஸ் நார்த் ஆஃப் ஆர் 16. ஓகே, இங்கே மாட்ட போகிறோம். ஓகே, Z கொஷின் மார்க். ஸோ Z இஸ் நார்த் ஆஃப் கே, Z இஸ் நார்த் ஆஃப் கே 24. ஸோ Z இஸ் நார்த் ஆஃப் கே 24. இங்கே 3 இருக்கா, இங்கிருந்து 21. ஸோ Z இஸ் நார்த் ஆஃப் கே 24. ஓகே, Z எங்கே இருக்கு, ஏ ஆஸ் Z. ஸோ Z இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ, Z இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ 9 மீட்டர். அப்போ இங்கே 11னா இங்கே நம்மளுக்கு 15 இருக்கு, கரெக்டா? ஸோ Z இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ 9, கரெக்டா? 10 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ Z இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ 9. ஓகே, T அண்ட் ஏ. ஸோ T, ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் T 26. ஸோ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் T. ஸோ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் T எத்தனை, 26. ஸோ இங்கே 19, இங்கே ஒரு 11, 20 ஆச்சா, இங்கே ஒரு 6. என்னது, T. வேற என்ன ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே? யூஜியா, என்னடா புதுசு புதுசாக ஏதோ சொல்கிறீங்க. ஸோ யூ கொஷின் மார்க் டி. ஸோ யூ இஸ் நார்த் ஆஃப் டி 33. ஸோ யூ இஸ் நார்த் ஆஃப் டி 33, கரெக்டா? ஓகே, யூ அண்ட் ஜி. அப்போது கியூ, ஜி இஸ் வெஸ்ட் ஆஃப் யூ, ஜி இஸ் வெஸ்ட் ஆஃப் யூ 22. ஸோ ஜி இஸ் வெஸ்ட் ஆஃப் யூ 22னா இது ஒரு 17, இங்கே ஒரு 5. ஸோ ஜி இஸ் வெஸ்ட் ஆஃப் யூ 22. வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் எக்ஸ்? இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 11. அப்போ என்ன வரும், 256, ஒரு 121, 377. சத்தியமாக நல்லா சாவே வராது அவங்களுக்குலாம். இஃப் ஜி ஆஸ் டி, ஆமாம் இதுலேயும் இப்படி தான் வந்தீங்களா? டி இஸ் 5 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஜி. டி இஸ் 5 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஜினா நல்லா கவனிங்க. 11, 16, 17. அப்போ நான் இங்கே வந்து நிற்பேன், கரெக்டா? ஓகே, இது வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்? எது, நார்த். ஓகே, அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த பாயிண்ட்ஸ். நார்த்து 33, 54, 54 ஒரு 19, 54 ஒரு 19 என்ன, 73. ஸோ அப்போ நார்த்துன்னு சொல்லணும். எது, டி வந்து நார்த்துன்னு சொல்லணும். அப்போ டி வந்து நார்த்துனா எது, 73. $R $Dனா நார்த்தா? $D நார்த் 73 அப்படியே வந்துச்சுன்னா அது தப்பு. ஓகே, 56, 7. ஓகே, 56, 7. இது என்னது, நார்த்து போடு. R இஸ் நார்த் ஆஃப் டியா, தப்பு. இங்கே வந்து சிவர் $D, இதுவும் தப்பா? அப்போ எதுதான் நார்த் வரும்? ஓகே, $Dனா R இஸ் சவுத் ஆஃப் டி 11, 73 அப்படியே தான் வருமா? செத்தான் சிவனாண்டி. 33, 54, 63, 73 தானே வருது. R இஸ் சவுத் ஆஃப் டி போடு. நம்பர் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சத்தியமாக 4 ஆர் லைக் சவுத் சர்டன் கண்டிஷன். ஓகே, பிலாங் தி குரூப் ஏஎக்ஸ். ஸோ ஏ வந்து சவுத்து, என் இப்படி இருக்குது, டிகே எப்படி இருக்குது. அப்போ இதான் தப்பு. அவ்வளோதான், இதுதான் போட முடிஞ்சனால 15 கேள்வி போட்டிருக்கேன். பட் எத்தனை கேள்வி தப்புன்னா எனக்கு தெரில. கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் போட மாட்டேன் நான். 15 கேள்வியே அதிசயமாகுது. டேட்டா சஃபிஷியன்ஸ்லாம் ஒன்றும் கூட இல்லையா? அப்போ நான் பார்க்கலையா, இல்லை சம்மந்தம் எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கலாம். அடி வீண் ஒஸ்ட். ஓகே, பரவாயில்ல. ஓகே, சப்மிட் செக்ஷன் சிஓபி 2025 நடக்குது தெரில. ஓகே, இங்கிலீஷ் வந்து சூப்பராக போடணும். ஓகே, என்னது 200 கியூவு பர்சன்டேஜ்லாம் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸுக்கும் இங்கே வேரியபிள் கொடுத்துக்கிறாங்களா, இங்கே பி கியூலாம் நம்பர்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஓகே, ஆனால் ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு கொஸ்டின். பட் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஓகே, இது என்னது, ட்ரெயின்ஸ் வச்சு ஒரு கேஸ்லெட்டு. கொஸ்டினாக நல்லமும் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இது இன்னமும் வித்தியாசமாக இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஏ. இப்போ என்ன பண்ணிடுவோம், அமௌண்ட் இன்வெஸ்டடை கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஓகே, அமீர், பீமா, விஷ்ணு, முகில், சோமு. ஓகேவா? ஓகே, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏக்கும் பிக்கும், அப்போ டோட்டல் இங்கே வருமா? ஓகே, எவ்வளோ இது, என்னது அமௌண்ட் இன்வெஸ்ட் இன் போத் ஸ்கீம்ஸ். அமௌண்ட் இங்கே கீழே எதுவும் யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான் இன்வெஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுதான் அமௌண்ட்டு, அதில் வந்து எதுவும் சந்தேகம் கிடையாது. என்னது இது, டோட்டல் 300. ஒரு லைனும் மொத்தமாக இங்கே 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ 20 தான் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 180. சரியா? ஏ வந்து 104னா பி வந்து இது.
ஸோ இங்க 400 அப்படின்னா, இங்க 220. ஸோ இங்க என்ன வரும்? 180 வரும். ஏக்கு தானே இது? ஓகே. இங்க வந்து 200 அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்கான்? 140 குடுத்துருக்கான். ஸோ இங்க 60. இங்க 400 அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்கான்? 240 குடுத்துருக்கான். ஸோ இங்க 160. இங்க 600 குடுத்துருக்கான். இங்க வந்து 340 குடுத்துருக்கான். ஸோ 260. சரி. பி இன்வெஸ்டட் ஸ்கீம் ஏ. பினா பீமாவா? பீமா. ஏ இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12% 60% கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ? 120, 132 முடிஞ்சிச்சு. ஓகே. டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ராஜு இன் போத் தி ஸ்கீம்ஸ். ராஜு இன் போத் தி ஸ்கீம்ஸ் இஸ் 1/3 மோர் தென். அப்போ 4/3 ஆஃப் சோமுஸ் டோட்டல் இன்வெஸ்ட். ஸோ 4/3 என்ன வரும்? 800 வந்து ராஜுனோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். தி ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பை ஏ டு பி இஸ் 9:7. அமௌண்ட் இன்வெஸ்ட் பை 7. அப்போ 1650. அப்போ 750, 350. ஓகே. தி ஆவரேஜ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை விஷ்ணு இன் ஸ்கீம் ஏபிசி இஸ் 180. விஷ்ணு வந்து 180 அப்படின்னா, அப்போ 540. அப்போ சி வந்து எவ்வளோ? 340. ஓகேவா? சி வந்து 340. சி டு பி 340. பி எவ்வளோ? 60. அப்போ 17:3 இருக்கு. ஓகே. முக்கில் இன்வெஸ்டட் 40% ஆஃப் அமௌண்ட் இன் ஸ்கீம் ஏ இன்டு அனதர் ஸ்கீம் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20% பெர் annum. இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் என்எஸ் இஸ் 192. இது முக்கில் வந்து 7 இருக்க 40%. அப்போ எவ்வளோ? 96. 192 ரூபா கிடைக்குது. அப்படின்னா எவ்வளோ? 200% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. கரெக்டா? அப்போ தானே 20% 200 வருஷம் ஆகும். டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை அமீர். அமீர் எவ்வளோ? 300. இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பை விஷ்ணு இந்த ஸ்கீம் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விட எவ்வளோ அதிகம் இது? 240 அதிகம். ஸோ 400% மோர். ஓகே. 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 இங்கே என்னது? டேட்டா சஃபிஷியன்சியில் கேட்டிருக்காங்க. ஏ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப்டர் 6 months. இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டேன். ஓகே. சரி போடுவோம். பி ஜாயின்டு. ஓகே சூப்பர். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஏர்ன்டு பை கியூ வைல் செல்லிங் ஆர்டிகல் டு ஆர். ஸோ கியூ வந்து ஆருக்கு செல் பண்ணுறப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குது? இதுதான் கேள்வி. பி சோல்டு ஆர்டிகல் டு கியூ அவுட் 25%. அப்போ 4:5. ஸோ இப்போ கியூ வந்து 5x வாங்கியிருக்கான். இவன் வந்து ஆருக்கு என்ன ரேட்டில் விற்பான்? ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹100 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது 25% டிஸ்கவுண்ட்னா இதெல்லாம் நம்மளுக்கு கதையே கிடையாது. இதெல்லாம் தேவையே இல்லை. கியூ மார்க்கெட் ஆர்டிகல் பை 40% அபவுட் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்ட் இட் டு ஆர் ஃபார் 550. அப்போது மார்க்கெட் அப்னா 5x. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே எங்கே எடுப்போமா? சும்மா எடுப்போமா? இது இவனுக்கு கிடைச்சிட்டா இது 5x-ஐ 40% தான் 7x-க்கு மார்க்அப் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 7x - 550. இப்போ இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. டிஃபரன்ஸ் பிட்வீன் த மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி அண்ட் கியூ இஸ் ₹100. ஆர்டிகல் ஃபார் பி அண்ட் கியூ இஸ் இவனுடைய மார்க்கெட் ப்ரைஸும் இவனோட மார்க் ப்ரைஸும் நமக்கு சேம்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 100னா இப்போ இவனுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கும்? மார்க் ப்ரைஸ் வந்து 5x + 100 இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கே மார்க் ப்ரைஸ் வேணும். இந்த மார்க் ப்ரைஸ் எல்லாமே சேர்ந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ்னோட வேல்யூ கிடைக்கும். அப்போ தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஆல் 3 டுகெதர் சஃபிஷியன்ட். போடு. ஓகே. XYZ is a natural number. When divided by a 2-digit natural number, then the resultant will be smallest composite number. Smallest composite number என்ன? 4. ஓகேவா? ஓகே. ஒரு 2-digit நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ ஒரு 3-digit நம்பர் கிடைக்குது. ஓகே கிடைக்கட்டும். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த 2-digit நேச்சுரல் நம்பர். 2-digit நேச்சுரல் நம்பரோட ப்ராடக்ட் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கும். த யூனிட் டிஜிட் ஆஃப் XYZ இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இங்கே வந்து 9 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 4 வரக்கூடாது. ஓகே. அதை வச்சு என்ன பண்ண முடியாது? இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2-digit நம்பரில் இப்போ 18 இப்போ 31 எத்தனை வச்சுக்கோங்க. அதுக்கே 3-digit நம்பர் வரும். அது போயிட்டே இருக்கும். த 2-digit நேச்சுரல் நம்பர் இஸ் அன் எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் 13. ஸோ 13ஓட மல்டிபிளாகவும் இருக்கும். அது வந்து 2-digit இருக்கும். நல்லா கவனிங்க. 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3-digit நம்பர் வருமா? மேலே வராது. 26ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருமா? வரும். ஸோ 26ஆல் மல்டிப்ளை பண்ணாலே வரும்னா உங்களுக்கு எத்தனை 2-digit நம்பர் போயிட்டே இருக்கும்? 26, 39 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ 26ஆல் பண்ணால் 4ன்னு முடியும். அப்போ 26 கிடையாது. சரி ரைட்டு. 39 பண்ணலாம் 6ன்னு முடியும். ஓகே. அப்போ அந்த நம்பர் வரலாம். அடுத்து 52ஆல் பண்ணால் 8ன்னு முடியும். அப்போ அந்த நம்பரும் வரலாம். கரெக்டாக? அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் y அண்ட் z இஸ் ஈக்குவல் டு x. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து x ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக? அப்போது 13 மல்டிபிளாக இருக்கும். எக்ஸா ஸ்கொயர் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்த சான்ஸ் சொல்லணும்னு போட்டு பார்த்துக்கலாம். 1, 3 சேர்த்த ஆன்சர் வருமோ? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. டிஃபரன்ஸ் பிட்வீன் y அண்ட் z இஸ் XYZ வந்து யூனிட் டிஜிட் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே. எல்லாத்தையும் சேர்த்த ஆன்சர் வரும். வருமா வராதான்னு தெரில. பட் வரும்னு நினச்சி போடுவோம். ஓகே. என்னது? 23, 25, 29. என்னது இது? 23. Each series has one missing term. 23, 25, 29,
2, 4 அப்புறம் 8 இன்க்ரீஸ் பண்ணா 8 இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாருங்களேன். 95 வருமா? ஆனா பி ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்கான். தப்பு. ஓகே. சாரி 8 இன்க்ரீஸ் பண்ணா இங்க 37ன்னு வருமா? 37னா நமக்கு என்ன வரும்? 110, 124. ஸோ 124 ஒண்ணு போச்சுன்னா 123 கிடையாது. ஸோ 8 கிடையாது. அப்ப 6 இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. 35. 35னா என்ன வரும்? 35னா 110, 122ன்னு வரும். ஸோ 122 ஒண்ணு போச்சுன்னா என்ன? 121. அப்ப பி னோட வேல்யூ 11. கரெக்ட்டா? அப்போ இங்க 35ன்னு வரணும். ஓகேவா? ஓகே. பி மைனஸ் 6 அப்ப 5ன்னு வருமா? 10, 7. Q/5 308. ஓகே. இங்க 2 ஆட் ஆயிட்டே போகுது. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க ஒரு நம்பர் வருது. என்னது இது? இத வச்சு எத்தன கொஸ்டின் கேட்டிருக்கான்? ஒரே கொஸ்டின் கேட்டிருக்கான். வர்றான். ஓகே. ஓகே. ஒரு ராங் டேர்ம், ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குனாலே அந்த கொஸ்டின வந்து நான் விட்டுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல வழி. போத் சேம் பேட்டர்ன். சீரியஸ் 1 and 2 இத வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 0.9ன்னு சொல்லலாமா? இத 1ன்னு சொல்லலாமா? அடுத்து 1.1ன்னு சொல்லலாமா? அடுத்து 1.2 அடுத்து 1.3 இப்படி இருக்கலாம் தானே? 495 கரெக்டான்னு செக் பண்ணுவோம். 495 வருமா? 1.1னா 495. இதுல 1.2னா 98, 99ஆ? 99 ஆட் பண்ணா என்ன வரும்? 4ன்னு முடியும். 4ன்னு முடியிறப்ப 0.2ன்னு முடியுது. புரியுதா நான் பண்றது? 580 594. இத 1.3 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் இந்த வரும்னு புரியுது. என்னால கெஸ் பண்ண முடியுது கரெக்ட்டா? 0.2ன்னு முடியும். ஸோ இதான் கரெக்ட். அவ்வளோதான். ஓகே. ஃபாலோயிங் தி சேம் பேட்டர்ன். அப்ப என்ன வரும்? சேம் பேட்டர்னா? போத் பேட்டர்ன்ஸ் டிஃபரெண்ட் பேட்டர்ன். 18 இங்க என்ன வந்துச்சு? 90 வந்துச்சா? ஓகே 90 வந்துச்சா? 18 மல்டிப்ளை யோசி. இங்க 36 இங்க 54 இங்க 72 இங்க 90 வரட்டா? 34, 56, 72 வரும் தானே? வரும். ஓகே. 36னா என்ன வரும்? 89. 89 Z-னோட வேல்யூ என்ன வரும்? 130, 143. 72 ஆட் பண்ணா வருதா? வருது. ஸோ Y-னோட வேல்யூ 89, Z-னோட வேல்யூ 143, W-னோட வேல்யூ 495, X-னோட வேல்யூ 594. W is exactly divisible by 3. 3 ஆல் டிவைட் ஆகுமா? கூட்டி பாருங்க. 14, 4, 18 டிவைட் ஆகும். Sum of square of the unit digit lesser than 10. X-னோட யூனிட் டிஜிட்னுடைய ஸ்கொயர் வந்து less than 10ன்னு சொல்றாங்க. ஸோ தப்பு. A 2 digit prime number. Y வந்து a 2 digit prime number. ஸோ இது கரெக்ட். If LCM of the digits is 10. LCM of the digits is 10. X-நோட LCM of the digits என்ன? 10 12. ஸோ தப்பு. அப்ப என்னது? 1 and 3 ஆர் கரெக்ட். ஆனா இவ்வளோ கஷ்டமாலாம் கேட்கக்கூடாது. Only W and Y follows. ஓகே. ஸோ கேட்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து போட்டு பழகிக்கணும். சர்டன் பேட்டர்ன் மிஸ்ஸிங் நம்பர்ல இவ்வளோ கஷ்டமா? 4 நான் 4 32 72 72 ஒரு 56 56 ஏதோ ஃப்ராக்ஷனில் தான் பண்ணுறேன். 2/3 கரெக்டா? 3 12 2/3 இது எத்தனை டைம் பண்ணால் வருது? இது 128னா 64ஆ? 64 ஓகே. 7 4 4ஆல் டிவைட் பண்ணால் 32. எப்படி பண்ணாலுமே இடிக்குது. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணால் 16ஆ? 16. 16ஆல் டிவைட் பண்ணால் 8. ஏய் போடா. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே வேரியபிள் வச்சுன்னா ஓகே. Find the time taken by Q to complete the whole work alone. Q வந்து whole work alone கேட்கணும். Q days 9 days more than R. So Q வந்து 9 days more than R. இங்கே Xனா இங்கே X plus 9. ஓகே. P takes 6 days less than Q. P takes 6 days less than Qனா X plus 3. அப்போ Pயும் Rயும் சேர்ந்து நமக்கு 36/4 முடிக்கலாம். அப்போ X into X plus 3 divided by 2X plus 3 is equal to 36/7. இந்த மெத்தட்லாம் வந்து நான் தனியாக நடத்தியிருக்கேன். அப்போ தான் பார்த்தா புரியும். 7x square plus 21x is equal to 72x plus 108 is equal to 0. அப்போ 7x ஸ்கொயரு மைனஸ் 51x மைனஸ் 108 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? 36 3 சார் இது 7 சார். கரெக்டா? அப்போது 12 9 4 சார் எழுதலாமா? 9 7 63 12. ஸோ 63 12 சார். கரெக்டா? அப்போ 7ஆல் அடித்தா எக்ஸ்னோட வேல்யூ 9. எக்ஸ்னோட வேல்யூ 9னா கேள்வி என்ன? Q மட்டும் எத்தனை நாள் முடிப்பான்? ஸோ 18 நாளில் முடிப்பான். ஆன்சர் முடிஞ்சா? ஸோ Qனோட வேல்யூ 18. How many sweets can be made by 2 men 5 work? 2 மென்னு 5 ஹவர் 1 டேல முடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 men. 4 மென்னு
15 டேஸு 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இஸ் ஈக்குவல் டூ 9 வுமனு 5 டேஸு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த 5க்கு 5 கேன்சல். I 3 I 2 3 3 அடுத்து 2 2 அப்ப men டிவைடட் பை வுமன் இஸ் ஈக்குவல் டூ 3/2. அப்ப மென்னோட எஃபிஷியன்சி 3 வச்சுக்கலாமா? அப்ப 12 இன்டூ 15 இன்டூ 5ன்னு வச்சுக்கலாமா? இதான் டோட்டல் ஒர்க். அப்போ 2 மென்னா என்ன வரும்? இங்க 6ன்னு வரும். 5 மணி நேரம் ஒரு நாள். இந்த 5க்கு 5 கேன்சல். 6க்கு 2 கேன்சல். ஆன்சர் 30. ஸோ குவான்டிட்டி 2 பெருசு. ஓகே. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போறதில்ல. ஓகே. எக்ஸ் அண்ட் ஒய் கேன் ஃபில் த சிஸ்டம் இன் 30 நிமிஷம். ஏ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எக்ஸ் வந்து 30 நிமிஷம், ஒய் வந்து ஏ நிமிஷம். நவ் எக்ஸ் அண்ட் ஏ ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி பட் ஆஃப்டர் ஓகே டோட்டல் டைம். ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா நானே எஃபிஷியன்சி வச்சுப்பேன். என்ன எஃபிஷியன்சி வச்சுப்பேன்? 60ன்னு வச்சுக்கிறேன். என்னோட எஃபிஷியன்சி 2, என்னோட எஃபிஷியன்சி வந்து 60/A. கரெக்டாக இப்படியே வச்சுப்போம் 60/A. நவ் பைப்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி பட் ஆஃப்டர் 5 minutes ஒய் இஸ் டர்ன்ட் ஆஃப். ஓகேவா? ஒய் இஸ் டர்ன்ட் ஆஃப் ஆஃப்டர் நல்ல ட்விஸ்ட்டு. 50% ஆஃப் த ரிமைனிங் டேங்க் இஸ் ஃபில்டு பை எக்ஸ். இங்கே 5 நிமிஷம் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அப்போ 50% ஆஃப் த டேங்கை 15 நிமிஷத்துல யார் ஃபில் பண்ணுறா? எக்ஸ் ஃபில் பண்ணுறா. கரெக்டாக? ஓகே. அப்போ 5 நிமிஷம் தலைவன் ஒர்க் பண்ணா அப்படின்னா 10 பார்ட் முடிஞ்சிருப்பான். கரெக்டாக? ஸோ அப்போ 5 நிமிஷத்தில் ஒய் எவ்வளோ ஒர்க் பண்ணுறான்? 20 ஒர்க் பண்ணுறான். இவனோட எஃபிஷியன்சி என்ன? 4. அப்போ இவனோட டைம் 15. கரெக்டாக? அப்போ ஏன்றது ஆட் நம்பர், ஏன்றது பிரைம் நம்பர் தப்பு, ஏன்றது ஈவன் நம்பர் தப்பு. ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. ஓகே. நான் இது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே, சும்மா போடுவோம். ஏ காஸ்ட் ப்ரைஸ் 200, ஒய் மைனஸ் 100. ஏ இஸ் மார்க்ட் அப் பை எக்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, அபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன வரும்? 100 + எக்ஸ்னா 2x + 200 வருமா? ஓகே, இதான் எக்ஸ் பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணுறது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர் வரும். அண்ட் சோல்டு ஃபார் ருபீஸ் ஒய் + 40. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறான். இதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ என்ன வரும்? 1.6x + 160. இது ஈக்குவல் டு எதுக்குன்னா ஒய் + 40க்கு ஈக்குவல். கரெக்டாக? கரெக்டு தானே? ஓகே. அப்போது ஒய் மைனஸ் 1.6x ஈக்குவல் டு 120. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். சரி, ரைட்டு. ஆர்டிகல் பி ஹாஸ் பின் மார்க்ட் அப் அப்போ 60 காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஒய் மைனஸ் 40. கரெக்டாக? ஓகே. அண்ட் சோல்டு ஃபார் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்டு ஃபார் 112 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு. அப்போ ஒய் மைனஸ் 40 மைனஸ் எக்ஸு டிஸ்கவுண்ட் வந்து திரும்ப +2 ஈக்குவல் டு 112. கரெக்டாக நான் எழுதுனது? ஓகே. தர்ஃபோர் ஒய் மைனஸ் எக்ஸ் இங்கே என்ன வரும்? -38. அந்த பக்கம் வச்சுன்னா +38. ஸோ 150. கரெக்டாக? ஓகே. இப்போ ஒய் மைனஸ் 1.6x ஈக்குவல் டு 120. கரெக்டாக? ஓகே. இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். கரெக்டாக? ஓகே. அப்போ 0.6x ஈக்குவல் சவுண்டு கம் பண்ணு. 0.6x ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 50. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 50னா ஒய்னோட வேல்யூ 200. கேட்ட கேள்வி என்ன? எக்ஸ் பர்சன்டேஜ்னா 50% ஆஃப் 196 என்ன? 14. ஸோ ஆன்சர் 7. ஸோ வேரியபிள்ஸ் கொடுத்தா போட முடியாதுலாம் கிடையாது. பட் ஒரு டைம் வந்து போட முடியாது, அது ஒரு பக்கம். ஓகே. எ பர்சன் இன்வெஸ்டட் 1600 இன் ஸ்கீம் ஏ 25% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு வந்து ஃபார் 3 years ஃப்ரம் ஸ்கீம் ஏ இஸ் ஃபர்தர் இன்வெஸ்டட். அப்போ 3 ஏன்னா 75%. நல்லா கவனிங்க. 16,000 இன்வெஸ்ட் பண்ணான். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அப்போ 175% கிடைக்குமா? 175% என்ன ஃப்ராக்ஷன் என்ன? 7/4. ஃபார் 2 years at 15% காம்பவுண்ட் annually. அப்போ என்ன வரும்? 32.25%. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம். இன்ட்ரெஸ்ட் இங்கே எவ்வளோ? 75%னா 12,000. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிடைக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? 32.25%. எப்போ இங்கே 4,000? 28,000? ஓகே. இதில் 32.25% கண்டுபிடி. 30% என்ன? 8,400. 2% என்ன? 560. சரி, ரைட்டு. 0.25% என்ன? 70. அப்போ 630. அப்போ 9,030. 9,030 என்ன வரும்? 2,970. அப்படி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா கொஸ்டின் சிம்பிளாக கேட்டுக்கிறாங்க. ஓகே. A certain vessel contains milk and water. Now 20% of initial mixture is taken out. Okay, milk and water 20%. Okay, and 30 ml of water. So the quantity of milk and water in final mixture becomes 87. The quantity of milk. Okay, find the initial quantity of. என்னடா இது? நல்லா கவனிப்போம். 80 ml வந்து ஃபைனல் குவான்டிட்டியில் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்கட்டும். எப்போ 30 ml ஆட் பண்ணதுக்கப்புறம் 30 ml ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இது இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணாங்க? 20% ரிமூவ் பண்ணாங்க. 20% ரிமூவ் அண்ட் 30 ml ஆஃப் வாட்டர். ஸோ த வாட்டர் ஓகே இது
15 15ஆ? இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த ஃபைனல் மிக்ஸ். ஓ! மில்க் மட்டும் சாரி மில்க் மட்டும் 80னா, மில்க் 80, 70 இப்ப 150. 150 எப்படி வந்துச்சு? 30 ml ஆட் பண்ணதுனால வந்துச்சு. அப்ப 120 இருந்துச்சா? 120 எத்தன பெர்சன்டேஜ்? 80%. அப்ப ஆல்ரெடி அங்க இருந்திருக்கும். 150 ml இருந்திருக்கும். இது எதுவும் சால்வ் பண்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் லாஜிக்கலா யோசிக்கணும். ஓகே. ப்ராபபிலிட்டி குடுத்துருக்காங்க. ஓகே. நம்பர் ஆஃப் ப்ளூ, எல்லோ பால்ஸ் இன் பேக் ஏ. பேக் ஏ, பேக் பி 2 பேக் தான் இருக்கு. எத்தன கலர் பால்ஸ் இருக்கு? பேக் ஏ கன்டெய்ன்ஸ் ப்ளூ, கிரீன், எல்லோ. நெறைய கலர் இருக்கோ? ப்ளூ, கிரீன், எல்லோ. சரி ஓகே. M and N is 6. N greater than M. அப்போ N greater than M ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 6. ரைட்டு. பேக் பி கண்டெய்ன்ஸ் ரெட் அண்ட் பிங்க் பால்ஸ் ஒன்லி. ரெட் அண்ட் பிங்க் பால்ஸா? பில வந்து ரெட் இருக்கு, பிங்க் பால்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து கலர் போட்டாச்சு. த நம்பர் ஆஃப் ப்ளூ அண்ட் எல்லோ பால்ஸ் இன் பேக், ப்ளூ அண்ட் எல்லோ பால்ஸ். ப்ளூ, எல்லோ. M plus 7, N minus 4. சரி ரைட்டு. ப்ராபர்ட்டி ஆஃப் பிக்கிங் 1 green ball from bag A is 1/4. 1/4னா நல்லா கவனிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 பார்ட். அப்போ M plus 7ஆ? அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா M plus N plus 3. இது எத்தன பார்ட்டு? 3 பார்ட். அப்ப எனக்கு என்ன வேணும்? M plus N plus 3 divided by 3. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தானே எனக்கு 3 பார்ட். அப்ப 3ஆல் டிவைட் பண்ணா இது ஒரு பார்ட்டா கிடைச்சிரும். ஓகே. தி நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் பேக் B is 40. பேக் Bல 40 பால்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ப்ராபர்ட்டி ஆஃப் பிக்கிங் 1 ரெட் பால் ஃப்ரம் த பேக் B is 5/8. ரெட் பால்னா 5/8னா அப்ப 8 5 அப்ப 25. தி நம்பர் ஆஃப் பிங்க் பால்ஸ் இன் பேக் B is equal to நம்பர் ஆஃப் கிரீன் பால்ஸ் இன் A. அப்ப 15ஆ? ஓகே. அப்ப M plus N plus 3 is equal to 45. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். N minus M is equal to 6. இவனே கொடுத்துட்டான். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே. அப்ப என்ன வரும்? இந்த பக்கம் வச்சா 42ஆ? 2N is equal to 48. அப்ப என்னோட வேல்யூ 24. என்னோட வேல்யூ 24னா இங்க 20ஆ? ஓகே. என்னோட வேல்யூ 24 அப்படின்னா எம்னோட வேல்யூ என்ன? 18. ஸோ எம்னோட வேல்யூ 18னா இங்க 25ஆ? ஓகே. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? இது ரெண்டும் தானே ஈக்குவல். எது ரெண்டும் ஈக்குவல்? இது ரெண்டும் தான் ஈக்குவல். The number of pink balls in B is equal to green balls in A. ஸோ 15 தானே ஈக்குவல் பண்ணோம். M plus ஓகே 45 தான் பண்ணோம். ஓகே. இங்க 15 வருதான்னு பார்ப்போமா? எம்னோட வேல்யூ என்ன? எம்னோட வேல்யூ வந்து 18. இது ரெண்டு ஆட் பண்ணா 42. 45 + 2 ஸோ இங்க 15. அப்போ 40, 60 பால் இருக்கு இங்க. ஓகே. முடிஞ்சு. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ளூ அண்ட் எல்லோ பால்ஸ் இன் பேக். ப்ளூ அண்ட் எல்லோ பால்ஸ் இன் பேக் எவ்வளோ? 25, 15. அப்ப 5 5 5 4. ஸோ 5:4. ஓகே. M plus N is equal to P plus 2. M plus N is equal to P plus 2. Which of the following statement is true? M plus N. M plus N is equal to ஓகே. M plus N. இந்த M தான் அவன் பெருசா குடுத்து வச்சுக்கிறான். M plus என்ன? M plus N என்ன? 42. 42 is equal to அப்ப P நோட வேல்யூ 40. கரெக்ட்டா? ஓகே. இதான் அவன் சொல்ல வரான். P நோட வேல்யூ 40. ரைட். Total number of balls in bag A. தப்பு. Total number of balls in bag B. கரெக்ட். P is a multiple of 16. தப்பு. அப்போ only true is true. கேள்வி என்ன? எது கரெக்ட்? ஓகே. அவ்வளவுதானா? தம்பி நான் இது M plus ஓகே. Okay, a 2-digit number AB is divided by a single digit number 6. So AB divided by single digit number 6. So 6B கரெக்டா? 6ஆல் டிவைட் பண்ணா எனக்கு B வருதுன்னு அர்த்தம். இப்போ 2-digit நம்பர்னா எனக்கு எப்படி இருக்கும்? 10A plus B is equal to 6B. நான் யோசிக்கிறது கரெக்டான்னு புரியுதா? 10A plus B is equal to 6B. 10A by 5B is equal to 1. கரெக்டா? அப்போ A by B is equal to 1/2 அப்படின்னு வரும். அப்போ ஏவும் பியும் இந்த ரேஷியோவில் இருக்கும். அப்போ என்னெல்லாம் வரும்? 12, 24, 36, 48. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இது 6ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். இது 6ஆல் டிவைட் பண்ணா 4 வரும். இது 6ஆல் டிவைட் பண்ணா 6 வரும். இது 6ஆல் டிவைட் பண்ணா 8 வரும். கரெக்டா? இந்த நம்பர் அப்படியே வருதா? பட் இஃப் BA is divided by 7, the result will be A plus B. A plus B நோட வேல்யூ என்ன? 3, 6. ரிசல்ட் will be BA. ஓகே. இரு நல்லா கரெக்டாக தான் வச்சுருக்கிறோம். 9 N 12. ஓகே. B என்ன வரும்? 21, 42, 63, 84. சரி ரைட்டு. BA. இதை டிவைட் பண்ணா 7 வருதா? இதான A plus B நோட வேல்யூ. இது கரெக்ட். 6 7 42, 9 7 63, 12 7 84. எல்லாமே கரெக்ட். அப்போ ஏனோட வேல்யூ என்னென்னா வரும்? 4 8 வருமா? வரும். 2 4 வருமா? வரும். 3 6 வருமா? வரும். எல்லாமே ஃபாலோஸ். So sad. Okay. The minimum mark X is a 3-digit natural number. Only 2 subjects are there. The percentage of marks between A and B is more than B. So A வந்து more than B. Note படிச்சாச்சு. X is a 3-digit natural number. The maximum marks of subject of okay A and 200 respectively. The marks obtained by student in A and B is
90% and x minus 25% respectively. Maximum marks. ஓகே ஓகே இது மேக்ஸிமம் மார்க்ஸ் எக்ஸா இது வந்து 200. சரி ரைட். இது ஏ இது பி. இதில் அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தான்? 90% எடுத்தான். அப்போ 0.9x எடுத்துருப்பானா? கெட் மார்க்ஸ். எக்ஸ் மைனஸ் 25% என்னென்ன வரும்? எக்ஸ் பர்சன்டேஜ்னா 2x மைனஸ் 25%னா 50. கரெக்டாக? இதான் அவன் எத்த மார்க். இந்த ஓவரால் மார்க்ஸ் அப்டைன் பை எம் இஸ் 80%. அப்போ என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200 + x. இதில் 80% என்ன வரும்? 160 + 0.8x. இதான் எதுக்கு ஈக்குவல்? இவனோட டோட்டல் மார்க் ஈக்குவல். டோட்டல் மார்க் எவ்வளோ? 2.9x மைனஸ் 50. கரெக்டாக? 2.1x ஈக்குவல் டு 210. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 100. கரெக்டாக? எக்ஸ்னோட வேல்யூ 100. இதுதானே ரேஷியோ ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்டு பை இம் இன் சப்ஜெக்ட் ஏ அண்ட் பி எவ்வளோ? 90. 200 50% 150. 3 3 3 5. ஸோ 3:5 தான் அவன் எடுத்த மார்க். ஓகே ஓகே. தி ரேஷியோ ஆஃப் percentage of x and z are 40 years and 30 years respectively. So x z இது வந்து 40 இது வந்து 30. 4 years ago from now 4 years ago from now 36 is equal to age of y after 3q plus 1 years from now. நல்லா கவனிங்க. 36 எதுக்கு ஈக்குவல்னா ஏஜ் ஆஃப் y after 3q plus 1 years அப்படின்னு அர்த்தம். ஸோ y plus 3q is equal to 35. yனா yனோட ஏஜ் percentage. q years ago the age of y was q years ago the age of y was 25 less than the z after okay 10 z after 10 years from now 40. y minus q is equal to 40. அப்போ என்ன பண்ணலாம்? minus y plus q is equal to minus 40 எழுதிக்குவா. எழுதலாமா? மைனஸ் இதுனா கதையாகுது. அப்படியே கேன்சல் ஆயிரும். 4q minus 5. 4q is equal to minus 5. இரு q years ago the age of y was 25 less than. ஓ 25 less than. அப்போ 25னா இதோட கம்மி. அப்போ y minus q is equal to 15. அப்போ minus 15 வருமா? அப்போ 4q is equal to 20. அப்போ q நோட வேல்யூ 5. ஓ போடு. ஓகே. கிரிக்கெட்டர்ஸ் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கும்? ஓகே இன்னும் போயினேக்குது. கிரிக்கெட்டர்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இஸ் 50 இன்னிங்ஸ்னோட வேல்யூ 40 ரன்னா 2000 ரன் வச்சிருப்பானா? டியூ டு இஸ் போர் ஃபார்ம் இஸ் ஆவரேஜ் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன் இஸ் ஓகே எவ்வளோ வச்சிருக்கான்? 450 வச்சிருக்கானா? ஓகே மொத்தமாக 2450 வச்சிருக்கான். மொத்தமாக எத்தனை மேட்ச் ஆடிருக்கான்? 50 + 20 70 மேட்ச் ஆடிருக்கான். 70 மேட்ச்க்கு எவ்வளோ ஓவர் ஆச்சு? 70னா 235 வருமா? 7 2100 2450. ஸோ இது கரெக்ட். 30 மேட்ச்சுக்கு 40 ரன்னா 1200 வச்சிருப்பானா? நெக்ஸ்ட் 20 இன்னிங்ஸில் 25 வச்சானா 500. அப்போ 1700. ஓகே அப்போது மொத்தமாக அவனோட ஓவரால் இன்னிங்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆடிருப்பான்? 20 + 50. 50னா 38னா 1900 வரும். ஸோ இது தப்பு. 60 மேட்ச்னா 2400. இது ஒரு 320. ஸோ 2720. மொத்தமாக எத்தனை மேட்ச்சு? 80 மேட்சா? ஸோ 80 0 கேன்சலு. 8 24 8 4 32. ஸோ 34 கரெக்ட். ஸோ 1 and 3 ஆர் ட்ரூ. ஓகே ஓகே இப்போ தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே வருது. இது வந்து எப்படியும் பாசிட்டிவ் ரூட் தான் வரும். ஸோ இதுதான் பெருசு. ஓகே இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரேட் ரெண்டுமே வரும். ஓகே 286 என்ன வரும்? 14 16. ஸோ டிவைட் ஆகாது. 2 டிவைட் பண்ணால் 143. ஸோ 13 × 11 × 2ன்னு எழுதலாமா? 22 13. ஸோ 22 13. ஸோ 22க்கு வந்து மைனஸு இதுக்கு ப்ளஸ். ஓகே ஓகே 11 13. ஸோ ப்ளஸ் மைனஸு இந்த 11 எங்கே வரும்? இதுக்கு நடுவில் கிராஸ் ஆகும். ஸோ கேனாட் பி டிட்டர்மைன். ஓகே நான் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? ஓகே 29 என்ன வரும்? 14 5 210 132னா 11 12. கரெக்டாக? எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி எக்ஸ் பெருசு. ஓகே 2 ரூட்டுமே மைனஸ் வரும். 3x + 4y. அப்போது இதை 3x + 4y is equal to -36. 2x + 3y is equal to -23. ஓகே இப்போது இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x 8y. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x + 9y. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -69. இப்போ என்ன ஆகும்? இதை கேன்சல் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒன்று கேன்சல் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மைனஸ் கொடுப்போம். இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ். அப்போது y is equal to -3. ஸோ ஒய்னோட வேல்யூ -3 அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -12 அந்த உங்க வச்சுன்னா எக்ஸ்னோட வேல்யூ -8. அப்போ y greater than x. சப்மிட்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன கொஸ்டின் போடலாம்? ஓகே டேட்டா எடுக்க முடியுமா? ஓகே ட்ரை பண்ணும். ஓகே x + y பர்சன்டேஜா? ஸோ x + x y அப்போ 2x + 2y
30, 45, 53, 56. 56 அந்த கொஸ்டின் 44. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 22% கரெக்டா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன். ஓகே ரைட் இருக்கட்டும். மேலே கொடுத்துருக்க பை சார்ட் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ளஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே purchased equal to distributed plus undistributed. The number of chocolates, total number of chocolates purchased in April, Jan to April. Jan to April வந்து purchased. Jan to April இது Jan இது, April வந்து இது. ஓகே அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னது எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன ரேஷியோ? 4:5. 4:5 கரெக்டா? அப்போ என்ன வரும்? 5x ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 12 கரெக்டா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 28. ஸோ 4y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28 கரெக்டா? தர்ஃபோர் 5y இஸ் ஈக்குவல் டு 50. ஒய்னோட வேல்யூ 10, ஒய்னோட வேல்யூ 10, எக்ஸ்னோட வேல்யூ 12. அப்போ 20%. அப்போ என்ன பண்ணலாம்? ஜான் வந்து 20%, பிப்ரவரி வந்து 30%, மார்ச் வந்து ஒய் பர்சன்டேஜ்னா 10%, அப்புறம் ஏப்ரல்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்ன வரும்? 10 ஒய்னோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னு தெரியல. சரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா 22, 25%. ஓகே 15னா ஓகே வேறு மாதிரி செம்மையாக வச்சிருக்கணும். 22% இங்கே. அப்போ 25% வேல்யூனா இதுதான் 20% யோசிச்சிருக்கணும். வேறு மாதிரி யோசிச்சிருக்கணும். ஓகே நல்ல பாயிண்ட். ஓகே மேனோட வேல்யூ 15%. இதுக்கு போடாமல் இருந்திருக்கலாம். போட முடியாது. ஓகே இதனோட வேல்யூ 200 கியூ. அப்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 200 கியூனா என்ன வரும்? இங்கே 40 கியூ, இங்கே 60 கியூ, இங்கே 10, இங்கே 20 கியூ, இங்கே வந்து 50 கியூ, இங்கே வந்து 30 கியூ. ஓகே இப்போ என்னது இங்கே டிஸ்ட்ரிபியூட்டட் அன்டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருங்களா? நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து இங்கே கொடுத்துருக்கான். ஓகே 4p என்ன இது? பீனோட வேல்யூ எங்கடா கண்டுபிடிக்குது? ஓகே ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா? The number of chocolates distributed in March is 36, which is 3/5 of that of January. அப்போது பண்ணனா 60. ஸோ ஜான்வரியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து 60, மார்ச்சில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து 36. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் 5 months together is 200 கியூ. அது எங்களுக்கு தெரியும். ஓகே டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 36, இது 60 அப்படின்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்வளோ? 4p. அப்போ 4pனா எப்பட்றா 4p plus 60 is equal to 4p plus 60 is equal to 40q. ரைட்டு. மார்ச் p plus q minus 3 plus 36 equal to 20q. p plus q minus 3 plus 36 equal to 20q. ஓகே இதை 40q மாற்றுமா? 40q மாற்றினா வரும் 4p plus 60 is equal to முடிஞ்சு சொல்லி மைனஸ் ப்ளஸ் 33. 2p ப்ளஸ் 2q ப்ளஸ் 33னா 66. அப்போ என்ன வரும்? 2p மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 6 கரெக்டா? ஓகே அப்போது இதை வந்து 4p மைனஸ் 4p மைனஸ் 4q இஸ் ஈக்குவல் டு 12 எழுதலாமா? அப்போ மைனஸ் 40q இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் என்னடா இது 36 48. கியூனோட வேல்யூ 1.5. கியூனோட வேல்யூ 1.5. சரி ஓகே கியூனோட வேல்யூ 1.5 மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிச்சு. அதை வச்சு எதுவும் கேள்வி கேட்டிருந்தா சந்தோஷம். அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பசங்க ரொம்ப தெளிவான பசங்க. Q is a smallest composite number தப்பு. Y is exactly divisible by pi. P வந்து எவ்வளோ? Q வந்து 2.5 1.5. அப்போது 6 18 அப்போ 4.5. Y is exactly divisible by தப்பு. X is a single digit natural number தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? எல்லாமே தப்பு தான் ஆன்சர் வருது. Y is exactly divisible by P. ஓகே வண்ணமயின் மேனி என்ன இது? இல்லை எதுவும் இல்லை. என்னடா ஆன்சர் வர மாட்டேது? ஆன்சர் வரட்டும் அது வரைக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே. மார்க் வந்துச்சு. ஆனா சூப்பரா மார்க் வந்திருக்கு. ஓகே. ரீசனிங்ல 88%. ஆப்டில 100%. ஓகே. ஆப்டி கொடூரமா வந்திருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல கண்டுபிடிச்சனால என்னால ஆன்சர் மார்க் பண்ண முடியல. பட் எக்ஸ், ஒய்லாம் கண்டுபிடிச்சு பின்னோட வேல்யூ, கியூனோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சா ஸ்டார்ட்டிங்லேயே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி போகிறதுக்கும் கஷ்டமா இருக்குது. இதில் எழுதிட்டு அழிச்சிட்டு மாற்றி எழுதுறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஓகே. இதில் 3வது கேள்வி தப்பு. நெய்தர் 1 or 2, 3 ஃபாலோஸ் தான். ஓகே. இது கடைசி வரைக்குமே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் டி பை ஆர் அப்படின்னா டி இஸ் நார்த் ஆஃப் ஆர். ஓ சிம்பிளாக இந்த பாயிண்ட் நான் பார்த்தேன், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அந்த இடத்த. பட் கரெக்டாக தான் ஆன்சர் நான் மார்க் பண்ணேன். ஓகே, மற்றெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே. ஆப்டியில் என்ன மிஸ்டேக்? ஒரு கேள்வி தப்பு. போத் 2 and 3 ஆர் நெசசரி. ஸோ ஒரு 13 மல்டிபிளாகவும் இருக்கும், இந்த லாஜிக்லேயும் இருக்கும். அப்படின்னா நமக்கு ஆன்சர் 4 வரணும்னா இது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் போல். ஸோ இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியும் போல். ஓகே, மற்ற கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்.